ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பிஜிஎம்க்கு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபைல் மேனேஜருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது அப்படின்னு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்ப எப்பயுமே மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து கைன்மாஸ்டருக்குள்ளே இம்போர்ட் ஆகும். ஸோ கைன்மாஸ்டரில் இம்போர்ட் ஆன வாட்டி நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ ஸ்க்ரீனை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோஸை வந்து இப்போ தான் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 3 செகண்ட் வந்து லிரிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா அதாவது கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் யார் வேணாலும் போத் ஆஃப் யார் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க தான் எடிட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு இந்த பிஜிஎம் வந்து யார் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதை மென்ஷன் பண்ணிடுறேன். சில பேர் கேட்பீங்க. ஸோ அதனால் சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறப்பையும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஃபிட்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வந்து எடிட் பண்ணுறதுக்கு மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறப்பையும் ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபில்லாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க ஒரு லுக்காக வந்து இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆடியோ எத்தனை செகண்ட் அப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா வெறும் 9 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே தான் ப்ளே ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபயர் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.